இவங்க அலையன்ஸ் போனாங்கன்னா, விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸ் போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அடிச்சுடுவாங்க, வெற்றி பெற்று விடுவார்கள். அலையன்ஸ் போக விடாமல் விஜயை தனித்து நிற்கிற வேலையில் தான் பிஜேபி ஏடிஎம்கே எல்லாமே இன்றைக்கி டிஎம்கே, பிஜேபி டிஎம்கே 2 பேரும் இறங்கியிருக்காங்க. மத்திய மாநில அரசுகளின் உளவுத்துறையும் அதுதான் வேலையை செய்யுது. விஜய் எப்படியும் ஏடிஎம்கேட போயிடக்கூடாது, அவங்க நோக்கமே அதான், தடுக்கணும்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் விஜய் எனக்கு தெரிந்து அவர் தெளிவாக இருக்கிறார் என்று தான் நான் அறிகிறேன். ஏடிஎம்கேட போவதில் ஒரு உறுதியாக இருக்கிறார், தெளிவாக இருக்கிறார். 11th ஹவரில் வரும். விஜயகாந்த் இப்படி தான் 2009-11 மக்களோடும் இறைவனோடும் கூட்டணினார். 2 எலெக்ஷன் என் தலைமையில் தான் ஆட்சினார். ஆனால் 2011 ஜெயலலிதாவோட போய் சேர்ந்தார். ஆகவே விஜய் அந்த தவறை செய்ய மாட்டார், தனியாக நிற்கிற தவறை செய்ய மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவருடைய பேச்சிலிருந்தும் அது ஈடுபடுகிறது. ஆகவே விஜய் ஏடிஎம்கேயோட கூட்டணி போவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் இந்த பிரசாந்த் கிஷோருடைய வருகையே கூட அந்த உறவை செப்பனிடுவதற்காக. விஜய்க்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக அவர் வரவில்லை. ஏடிஎம்கே பிஜேபி உறவை ஏடிஎம்கே தாவேகா உறவை செப்பனிடுவதற்காக வந்திருக்கிறார் என்று தான் நான் அறிகிறேன்.